தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 27. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் பயத்தோடு இருக்கீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையை குறித்த பயத்தோடு, ஒரு நபர் உங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறதுனால நீங்க பயத்தோடு, உங்களுடைய கடன் பிரச்சனைனால உங்களுடைய பயத்தோடு உங்க ஆயுசு நாட்களே முடித்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க எதற்கெல்லாமோ பயப்படுகிறதுனால மாத்திரம்தான் உங்க ஆயுசு நாட்களை முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், தேவன் என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, நீங்க எல்லாத்து குறித்தும் பயந்து கொண்டிருக்கீங்க. யாரையோ குறித்து பயத்தோடு இருக்கீங்க. அவங்க எப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி இவங்க பேசிடுவாங்களோன்னு பயத்தோடு இருக்கீங்க. உங்க ஆயுசு நாட்களை முடித்து கொள்ளலான்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. உங்க ஆயுசு நாட்கள் எதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கீங்க. நீங்க எதற்கெல்லாமோ பயப்படுறதை விட்டுட்டு தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படு. நீ எனக்கு பயந்தா நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆயுசு நாட்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை நித்தமும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் மாத்திரமே நம் ஆயுசு நாட்களை நீடிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மளை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் நாமத்தினால் அறிக்கை செய்யுங்க இந்த வார்த்தை, நாங்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க கிருபை தாரும் என்று கேளுங்க. அவர் பயந்து நம்ம நடப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மளை ஆயுசு நாட்களை அதிகப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.